நீங்கள் கேட்கும் இந்த குரல் அறிவின் உலகத்திற்கு உங்களை அழைக்கிறது. இது வாய்ஸ்பீடியா தமிழ். டிஎன்ஏ என்பது டீஆக்சிரைபோ நியூக்ளிக் அமிலம் என்பதன் சுருக்கமாகும். இது அறியப்பட்ட அனைத்து உயிரினங்கள் மற்றும் பல வைரஸ்களின் வளர்ச்சி, செயல்பாடு, உருவாக்கம் மற்றும் இனப்பெருக்கத்திற்கான மரபணு கட்டளைகளை கொண்டு செல்லும் மூலக்கூறு ஆகும். டிஎன்ஏவை வாழ்க்கையின் நீள அச்சு அல்லது செய்முறை புத்தகம் என்று கருதலாம். உங்கள் உடலிலுள்ள எவ்வளவு கலத்திலும் இந்த கையேடு உள்ளது. அது என்ன செய்ய வேண்டும் மற்றும் உங்களை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதை சொல்கிறது. டிஎன்ஏ தொடர்பான முக்கிய கருத்துகளின் சுருக்கம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. Here are the key terms in Tamil and GED for you. 1. கட்டமைப்பு இரட்டை சுருள். நீங்கள் டிஎன்ஏவை உற்று நோக்கினால் அது ஒரு முறுக்கிய ஏணி போல் தோன்றும். இந்த வடிவம் இரட்டை சுருள் டபுள் ஹெலிக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. பக்கங்கள் ஏணியின் பக்கங்கள் மாறி வரும் சர்க்கரை டீஆக்சிரைபோஸ் மற்றும் பாஸ்பேட் தொகுதிகளால் ஆனவை. படிகள் ஏணியின் படிகள் 4 வேதியியல் காரங்களால் நைட்ரஜன் காரங்கள் ஆனவை. 2. உயிரின் அகராதி 4 காரங்கள். டிஎன்ஏ 4 வேதியியல் எழுத்துக்களை மட்டுமே பயன்படுத்தி தகவல்களை குறியீடு செய்கிறது. இந்த எழுத்துக்களின் வரிசை உங்கள் தனித்துவமான பண்புகளை, கண் நிறம் அல்லது உயரம் போன்றவை தீர்மானிக்கிறது. 1. ஏ அடினைன், 2. டி டைமென், 3. சி சைட்டோசின், 4. ஜி குவானைன். இணைவதற்கான பொன்விதி. இந்த காரங்கள் இரட்டை சுருளின் இரு இழைகளை ஒன்றாக வைத்திருக்க ஒரு குறிப்பிட்ட வழியில் இணைகின்றன. ஏ எப்போதும் டீயுடன் இணைகிறது, மரத்தில் உள்ள ஆப்பிள்கள். சி எப்போதும் ஜியுடன் இணைகிறது, கார்களிலுள்ள கார்கள். 3. இது எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது? டிஎன்ஏ நம்ப முடியாத நீளமானது. ஒரு தனி கலத்தில் உள்ள டிஎன்ஏவை நீங்கள் அவிழ்த்துவிட்டால் அது சுமார் 2 மீட்டர் 6 அடி நீளமாக இருக்கும். ஒரு கலத்தின் நுண்ணிய உட்கருவுக்குள் பொருந்த அது இறுக்கமாக பொதியப்பட்டுள்ளது. மரபணுக்கள் ஜீன்ஸ் ஒரு குறிப்பிட்ட புரதத்தை உருவாக்குவதற்கான கட்டளைகளை கொண்ட டிஎன்ஏவின் ஒரு பகுதி அல்லது ஒரு செய்முறை. மனிதர்களுக்கு 20,000 முதல் 25,000 மரபணுக்கள் உள்ளன. குரோமோசோம்கள் குரோமோசோம்ஸ் டிஎன்ஏ புரதங்களை சுற்றி சுற்றப்பட்டு குரோமோசோம்கள் எனும் கட்டமைப்புகளாக இறுக்கமாக சுருண்டுள்ளது. மனிதர்களுக்கு பொதுவாக 23 இணை குரோமோசோம்கள், மொத்தம் 46 உள்ளன. மரபணு தொகுப்பு ஜீனோம் ஒரு உயிரினத்தின் டிஎன்ஏவின் மொத்த தொகுப்பு, அனைத்து குரோமோசோம்களும் ஒன்றாக சேர்ந்தது. 4. டிஎன்ஏ உண்மையில் என்ன செய்கிறது? டிஎன்ஏ உடலை தானே உருவாக்குவதில்லை, அது கட்டமைப்பு குழுவுக்கு ஆணைகளை வழங்குகிறது. 1. பிரதிச்செயல் ரெப்ளிகேஷன். ஒரு செல் பிரிவதற்கு முன் டிஎன்ஏ ஜிப் அவிழ்த்து தன்னையே நகலெடுக்கிறது. எனவே ஒவ்வொரு புதிய செல்லுக்கும் முழுமையான கட்டளை தொகுப்பு கிடைக்கிறது. 2. புரதத் தொகுப்பு புரோட்டீன் சிந்தசிஸ். டிஎன்ஏ செய்திகளை ஆர்என்ஏ எனப்படும் மூலக்கூறு மூலம் அனுப்பி புரதங்களை உருவாக்கச் செய்கிறது. புரதங்கள் உடலின் வேலை குதிரைகள். அவை உங்கள் தோலை உருவாக்கின்றன, உங்கள் இரத்தத்தில் ஆக்சிஜனை கொண்டு செல்கின்றன, ஹீமோகுளோபின், உங்கள் உணவை செரிக்கின்றன, என்சைம்கள் மற்றும் தொற்றுகளை எதிர்த்து போராடுகின்றன எதிருடல்கள் என்று பல பணிகளை செய்கின்றன. 5. கண்டுபிடிப்பு. டிஎன்ஏ முதலில் 1869 பிரித்தெடுக்கப்பட்டது. ஆனால் அதன் கட்டமைப்பு 1953 வரை புரிந்து கொள்ளப்படவில்லை. ஜேம்ஸ் வாட்சன் மற்றும் பிரான்சிஸ் கிரிக் இரட்டை சுருள் அமைப்பை கண்டுபிடித்ததற்காக பிரபலமாக பாராட்டப்பட்டனர். ரோசாலிண்ட் பிராங்க்லின் மற்றும் மாரிஸ் வில்கின்ஸ் சுருள் வடிவத்தை நிரூபித்த மிகவும் முக்கியமான எக்ஸ்ரே விளிம்பு விலகல் படங்களை, குறிப்பாக புகைப்படம் 51 வழங்கினர். பிராங்க்லினின் பங்களிப்பு இப்போது வாட்சன் மற்றும் கிரிக்கின் பங்களிப்பைப் போலவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக அங்கீகரிக்கப்படுகிறது. 6. நவீன பயன்பாடுகள். 1. தடயவியல் ஃபாரன்சிக்ஸ். எவ்வளவு பேரின் டிஎன்ஏவும் தனித்துவமானது என்பதால் ஒரே மாதிரியான இரட்டையர்களை தவிர இது குற்றங்களில் சந்தேகத்தை அடையாளம் காண பயன்படுகிறது. 2. மருத்துவம் மெடிசின். நோய்களை முன்கூட்டியே கண்டறிய மருத்துவர்கள் மரபணு கோளாறுகளை, அதாவது மார்பக புற்றுநோய்க்கான BRCA சடுதி மாற்றங்கள் போன்றவை பரிசோதிக்கலாம். 3. மூதாதையர் ஆன்செஸ்ட்ரி. உங்கள் மூதாதையர்கள் எங்கிருந்து குடிவந்தனர் என்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய உங்கள் பரம்பரையை டிஎன்ஏ பரிசோதனை மூலம் தடமறியலாம். 4. கிறிஸ்பார். இது மூலக்கூறு கத்தரிக்கோல் போல் செயல்படும் ஒரு புதிய தொழில்நுட்பமாகும். இது மரபணு கோளாறுகளை குணப்படுத்த டிஎன்ஏ வரிசைகளை திருத்த செய்ய விஞ்ஞானிகளை அனுமதிக்கிறது. வியக்க வைக்கும் உண்மைகள்.
ஒன்று 99.9%. அனைத்து மனிதர்களும் தங்கள் டிஎன்ஏவில் 99.9%ஐ பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த சிறிய சுழி 0.1% மனிதர்களில் தோற்றம் மற்றும் ஆரோக்கியத்தில் உள்ள அனைத்து வேறுபாடுகளுக்கும் காரணமாகும். 2. பகிர்ந்த வாழ்க்கை. நீங்கள் உங்கள் டிஎன்ஏவில் சுமார் 60%ஐ ஒரு வாழைப்பழத்துடனும் மற்றும் சுமார் 98.8%ஐ ஒரு சிம்பான்சியுடன் பகிர்ந்து கொள்கிறீர்கள். 3. சூரியனுக்கும் மீண்டும் வந்து போகும் அளவு. உங்கள் உடலில் உள்ள அனைத்து கலங்களிலும் உள்ள டிஎன்ஏவை நீங்கள் அவிழ்த்து ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கினால் அது சூரியனுக்கும் சென்று திரும்பி சுமார் 600 முறை நீளும்.